நம்ம நந்தவனத்துக்கு வந்தோம் அல்லவா? நந்தவனத்தை பார்த்தா இவ்வளவு விசித்திரமா இருக்குது. தினந்தோறும் வருகிறோமே, நந்தவனத்தை பார்த்தா இவ்வளவு அழகா இருக்குது கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தியா எவ்வளவு லட்சணமா இருக்குது. தம்பி என்ன அழகு பாருடா, என்ன அழகு பாருடா, அழகு பாருடா, ஆடு மயில் ஆடுவதோ அண்ணன் ஆடு மயில் ஆடுவதோ பார்த்தார். இவ்வளவு விசித்திரமாக ரொம்ப அழகா விசித்திரம், ரொம்ப அழகு வாய்ந்த மலையாக இவ்வளவு விசித்திரமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. நந்தவனத்தினுடைய அழகை கண்டு ரசித்து விட்டோம். இருக்கும்படியான மலர்கள் அனைத்தையும் பறித்து அழகாபரம் என்று சொல்லக்கூடிய கூந்தல்ல வைத்து இல்லையா? இப்பொழுது எங்க போகணும்? எங்க போகணும்? அரண்மனை. எந்த அரண்மனை? அரண்மனையில இருக்கிறேன். நான் ராணி அரண்மனையில இருக்கிறேன். என்ன போகணும்? எங்க செல்ல வேண்டும்? நம்மளுடைய சித்தூர் பட்டணம் செல்ல வேண்டும் இல்லையா? அங்கே சென்று இந்த அழகாபுரம் என்று சொல்லக்கூடிய கூந்தல் எல்லாம் பூவாலே அலங்கரித்து ஆகிவிட்டது. இப்ப யாரா ஆடவர்கள் வராங்களா? அவங்களை பார்த்து மயங்கலாமா? இல்ல அவங்களை பார்த்து யாராவது செய்யலாமா? நீ அதுக்கு லாக்கி இல்ல, நீ ஒண்ணும் செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? நாளை தரிசி மோனுக்கு கல்யாணம், நாமக்கல்ல போய் கல்யாணம் பண்ண போகணும். கொஞ்சம் அடங்கி மடங்கி இரு. சரியா? என்னடா பல்லம் நண்பனாய கண்ண தேடி ஐயோ இங்க வந்து கிடக்கிறாரு இந்த காட்டுல வந்து தன்னந்தனிமையா. இந்த காட்டுல உனக்கு என்ன வேலை? ஐயோ யாரு இந்த மாதிரி ஒரு பெண்ணாக வற்றால் தன்னந்தனிமையாக நான் சென்று கொண்டிருக்கும் போது இப்படி மேல வந்த போது உனக்கு அறிவு இல்ல, கண்ணு ரெண்டு இருக்கா, இல்ல நொல்லையா போயிட்டியா, இல்ல கண்ணு ரெண்டு உனக்கு நொல்லையா போயிடுச்சா? ஐயோ பார்த்த உடனே கண்ணு நொல்லையாச்சு. பெண்ணே என்ன பார்த்த உடனே கண்ணு நொல்லையாச்சு. யாரு மறந்த அவசரான வார்த்தைகள்லாம் பேசாத, எனக்கு நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும், ஒரு வழியை விடும். ஐயோ ஐயோ என்னாடி நாளைக்கு வந்து பாட்டு அவதூறான வார்த்தைகள் எல்லாம் பேச வேண்டாம்.
உங்களை பார்த்தால் மேல்நாட்டு அரசன் போல தெரிகிறது. நீங்க யாரு, என்ன ஊரு, உங்க பேர் என்ன சொல்லுங்க. ஐ லவ் யூ திரும்ப சொல்றவங்களா? ஐ லவ் யூ எனக்கு ஐ லவ் யூனால எனக்கு பிடிக்காத விஷயம். ஆனா எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்றீங்களே, எனக்கு அந்த வார்த்தைலாம் எனக்கு பிடிக்காது. ஒரு நிமிஷம், இது என்னடி இது அதிசயமா இருக்குது. இது நாள் வரைக்கும் எத்தனையோ ஆடவர்கள் என்னை வீட்டுக்கு தான் தேடிட்டு வருவாங்க. நான் நந்தவனத்துக்கு அழகை ரசிக்கலான்ட்டு வந்தா, இங்கே வந்து அவனா வந்து என்னை பிடிச்சிருக்கு, என்னை கண்ணே பொண்ணேங்கிறாரு. நம்ம வேணான்னு சொல்றதுக்கும் மனசு இல்லை. பார்த்த பெரிய நாட்டு அரசன் போல தெரிகிறது. என்னுடைய வேலை அரசனா இருந்தாலும் ஆண்டி ஆக்கிற வேலை தான் என்னோட வேலை. என்னம்மா, எப்பேற்பட்ட அரசனா இருந்தாலும் ஆண்டி ஆக்கிறது என்னுடைய வேலை. இந்த ஆளை என்ன பண்ணலாம், வேணுங்கிறத வாங்கிட்டு விட்டுடலாமா? வேற ஐ லவ் யூங்கிறான், வர நக்கிவலாம் என்கிட்ட ஐ லவ் யூனா, இதில் நான் என்ன தான் பண்றது? எல்லா நக்கிவலும் வரவங்களாம் ஐ லவ் யூங்கிறான். சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏங்க யாரு ஏன் அழகு அப்படியா? என்னடி பிடிக்காது. பெண்ணே கன்னியா இளவியோன்னு சொல்றீங்க. ஐயா நீங்க யாரையா? இந்த ஊரையா யாரையா? எங்க ஊரையா? ஊரு என்ன பேரு? நீங்க யாரு, ஊரு என்ன பேரு? என்ன வந்து வழிமறித்து உனக்கு பெண்ணே பிடிச்சிருக்குங்கிறீங்களே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு எனக்கு தெரியுமா? கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். கண்ணும் பேசினால் மட்டும்தான் மனிதருக்கு காதல் உண்டாகும். ஆனால் உலகத்தே விலைமதிப்பற்ற பொருள் காதல் ஒன்றுதான். நீ எல்லாம் விலை பேசலாம், காதல் விலை என்பதே கிடையாது. அப்படியா? கண்டவுடன் கொள்ளை கொண்டேன், உன்மேல் மையல் கொண்டேன், காதல் மறந்து விட்டேன். யார் என்று கேட்கிறார்? யாரு? நாடுகள் 56 தேசம் அல்லவா? தமிழக தலைவர் கூடியது சுந்தராபுரி பட்டணம். சுந்தராபுரி பட்டணத்தில் ராஜ ரீகபரி பாவனம் செய்து வரக்கூடிய தஞ்சாராய்க்கு சுந்தரமாக ராஜனுக்கும் சுந்தரவல்லை கற்பவழி அந்நியருக்கும் ஒரே மகனாகத்தான் பிறந்தேன். பேரா அழகுபரன் இளவரசன். அழகுபரன் இளவரசன். ஐயா இளவரசன் ஐயா ராஜசேகரா உங்கள் பாத வந்தனம். ஐயா ராஜசேகரா உங்கள் பாத வந்தனம். நானோ வந்தனம். ஐயா உங்கள் பாதத்திற்கு அநேக கோடி வணக்கம். சரி, நீங்கள் மேல்நாட்டு மன்னன், உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நீங்களோ சந்தனம், சரி நாங்க ஓடுது பாருங்க, அங்கே ஓடக்கூடிய சாக்கடை. சரி, நீங்களோ கோபுரம், கோபுரம். நானும் தெருவுல கிடக்கிற குப்பை. சரி, இந்த சந்தனமும் சாக்கடையும் ஒன்னா சேர முடியாது, இந்த கோபுரமும் குப்பையும் ஒன்னா சேர முடியாது. வந்த வழியை பார்த்துட்டு நீங்க போங்க, வந்த வழியை பார்த்துட்டு நான் போறேன். விவரமாக பேசினார், அழகான வார்த்தைகளை பேசி என்னை மறக்க செய்து விட்டாய். ஆனால் யாரு, எந்த நாடு, யாரு என்னன்னு கேட்கறீங்க? என் பேரை சொன்னா வீட்டுக்கு போயிருவீங்கல்ல? நான் எப்படி விட்டுட்டு போறது? நாடோ சுந்தராபுரி பட்டணம். சுந்தராபுரி பட்டணத்துக்கு அருகாமையிலே தேசமா அவனிக்கடல் 56 தேசத்திலே ஓர் பிரிவா இருக்கக்கூடிய சுந்தராபுரி பட்டணம். அந்த சுந்தராபுரி பட்டணத்துக்கு அருகாமையிலே எங்களுடைய நாடோ சிற்றூர் பட்டணம். அப்படி சிற்றூர் பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தாசிக்கெல்லாம் தாசி, தராதரம் உள்ள தாசி, கற்பழியாத தாசி. என் பேரோ மஞ்சுளா. மஞ்சுளா மஞ்சுளா தாசி தாசி தாசி. நான் தேவடியா தொழில் செய்யறவன், நான் தாசி தொழில் செய்யறவன். சற்று பொறு. அப்புறம் என்ன?
இனம் என்பது உலகத்திலே வரக்கூடிய ஆடவரத்துல ஒன்று ஆண் இனம் ஒன்று பெண் இனம். ஜாதி என்பது வேறு இல்லை. ஜாதிதான் உலகத்துல கிடையவே கிடையாது. பொய் பகட்டு அத்தனை ஜாதி என்பது தெரியும். பொய் பகட்டு வார்த்தை சரி ஜாதி கிடையாது. இந்த நாட்டுக்கு நான் இளவரசன், மறந்து விட்டால் இளவரசி வேணவே வேண்டாம். நீங்க சந்தனம் நான் சாக்குறேன், கோபுரம் நான் குப்பை. சரி இந்த தாசியும் இந்த இளவரசனும் ஒன்னா சேரவே முடியாது. இந்த இடத்துல எத்தனையோ மன்னர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களை ஒப்பிடும் போது நீங்கள் மேல்நாட்டு மன்னனா தெரிகிறது. சரி போயிட்டு வாங்க, அவங்க தேடுவாங்க. போயிட்டு வாங்க ஐயா. பல கிராமத்து மக்கள் கோபுரத்தை கண்டு வணங்குவார்கள். இல்லை என்று படிப்பதற்கில்லை. ஆனால் அந்த கோபுரம் அழகாகத்தான் இருக்கும். பல பேர் கையெழுத்து வணங்குவார்கள். காற்று அடிக்கின்ற பொழுது குப்பை மேலே போய் பதிக்கிவிடும். அப்ப எது உயரம்? குப்பைதான் உயரம் அல்லவா? உள்ளே விருச்சகம் இருக்கிறது, விக்கிரகம் இருக்கிறது. சங்கரத்தால் அலங்காரம் செய்வார்கள். அலங்காரம் செய்துவிட்டு உள்ள இருக்கிற அர்ச்சகரானவர் கழி விடுவார். சந்தனம் மிக செல்கிறது, சாக்கடைக்கு போகிறது. அப்பொழுது சந்தனமும் சாக்கடை ஒன்னாகி விடுது. நீரும் நானும் மீது சேர்த்து அது எப்படி ஒன்னாக முடியும்? நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை நடைமுறைக்கு ஆனால் ஏற்றுக்கொள்ள, நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ சொன்னால் முடியாது. போய் வச்சு கட்டிக்கணுமா? என்ன சொல்ற? சரி எனக்கு எவ்வளவு நாளாதான் வரக்கூடிய ஆடவரத்துல தாசி தொழிலை செய்து இந்த வைத்திய ஜீவனம் செய்து கொண்டிருக்க இல்லையா? வாழ்காலம் எல்லாம் தாசி தாசி தாசினே அந்த வாழ்காலம் எல்லாம் போய்விட்டு நாட்டு இளவரசியாக இருக்கலாம் என்று எனக்கும் மனதில் இருக்கிறது தான். ஆனா பாக்குற கீழே பரம்பரை சக்காலத்தோ என்ன சொல்லுவான்னு தான் பாக்குறேன். கூடி பேசி வாழ்வா, சந்து சந்தா உட்காந்து பேசுவாள். நம்ம ஆடிவிட்டு போனதுக்கு அப்புறம் சந்து சந்தா பேசுவாளுவா. இவ்வளவு ஆட்டத்தான் இப்ப இவ்வளவு பேச்ச ஒரு வருஷமா தான் நான் கேட்காத இருக்கிறேன். ஆமா ஒரு வருஷமா கேட்காத இருக்கிறேன். திரும்ப கொண்டு வந்துட்டாலும் எப்படியோ. அதனால முட்டு முட்டா சஞ்சந்தா ஏரிக்கார கண்ட முட்டும் கொலைக்கார கண்ட முட்டும் முட்டு முட்டா பேசி வாழுவா. அதனால நான் எனக்கு இவ்வளோ என்ன சொல்லுவாளுவா கேட்க. ஓ எங்க ஆயிடுச்சு போனோம் வீட்டு கைசுக்கு என்ன பண்ணுவான்? என்னடி பண்ண வீட்டு கைசு போய் வாழைப்பள்ளி சக்காரத்தை சொல்லட்டியா? ஓ சரி என்ன பண்ணணும் வீட்டுக்கு போய்? அவாரி அவ அங்க வீட்டுல போய் பண்ணுவேன். ஏஜே அவரே அவ இப்ப அங்க போனோம்ல ஆறு சரி அங்க இவ்வளவு நேரமாக நானும் வேணாம் வேணும்னு சொல்லி பாத்துட்டேன். நீங்க முடிஞ்சால் ஒரே பிடிவாதமா ஒண்ணு எனக்கு திருமணம் செய்ய இருந்தாலும் உங்களுடைய ஆசைக்கு நான் இறங்குறேன். அப்படியா? முடிவா கோட்டத்தில ஒன்ன நினைச்சேன் கேடிக்கிட்டு பாடுவையா இந்த மனசும் பாடுதையா இந்த எப்ப நாம இருவரும் ஒன்றாக சேரணும் நினைச்சிரோம். இன்றையில இருந்து நம்ம இருவரும் மீனும் சோறுமாக நெல்லுக்குள்ள அரிசியை போல ஒன்னாகத்தான் இருக்கும். சரியா? என் மனசுக்கு உங்களை பிடிச்சு போச்சு, உங்க மனசு எங்களை பிடிச்சு போச்சு. ஆனா இருந்தாலும் ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இது வரைக்குமே நான் தாசியாகத்தான் எல்லாத்துக்கும் தெரியும். சரி எப்படிமா? இது வரைக்கும் நான் தேவையா வேலை செய்யறோம்னா எல்லாருக்குமே தெரியும். எப்பொழுது என்னை திருமணம் செய்யணும் என் கூட சேர்ந்து வாழணும் நீங்க ஆசைப்பட்டீங்களோ, ஆனால் கல்யாணம் என்பது நாம இருவரும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பண்ணிக்கிறது கிடையாது இல்லையா? ஆனா திருமணம் செய்யாமலும் உங்கள் ஆசைக்கு நான் எனக்கு போவதும் கிடையாது. சரியா? உங்க நாடு என்ன சொன்னீங்க? சுந்தராபுரி வட்டணம். தாய் தந்தை இருக்காங்க. நீங்க நேரா உங்க வீட்டுக்கு போங்க. சரி
எங்களுக்கு என்ன ஒரு மணி நேரம். சரி, அதனால நான் என்ன சொல்றேன்னா, நேரா போங்க. சரி. சுந்தராபுரிபட்டினம் சென்று உன் தந்தை தாயார் இடத்துல சென்று இந்த மாதிரி ஒரு நந்தவனத்துல ஒரு பெண்ணை பார்த்து, சரி இப்படி சரி நந்தவனத்திலே அழகான ஒரு பெண்ணை பார்த்தேன். அந்த பெண்ணனுடைய பேர் என்னன்னு கேட்பாங்க. ஆனா சரியா சொல்லணும். மஞ்சுளான்னு மட்டும் சொல்லக்கூடாது. மஞ்சுளா தாசிங்கிறதையும் முழுசா நீ சொல்லணும். மஞ்சுளா தாசிங்கிற வார்த்தை நீ முழுசா சரியா? மஞ்சுளா தாசிங்கிற ஒரு பொண்ணு மேல நான் ஆசைப்பட்டேன். எனக்கு மஞ்சுளா தாசியை திருமணம் செய்து கொடுங்க அப்படின்னு நீ கேளு. உங்க அப்பாவும் அம்மாவும் இந்த தாசியை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம்னு தெரிவித்தால் மட்டும் முறை பிரகாரம் உங்க அப்பா அம்மாவை அழைச்சிக்கிட்டு வா. நாம 2 பேரும் ஊர் உலக மாதிரியே திருமணம் செஞ்சோம். அப்ப என்ன யாரும் தாசின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அழகுபாலன் மனைவி தானே சொல்லுவாங்க. அழகுபாலன் மனைவி மஞ்சுளான் தானே என்ன சொல்லுவாங்க. என்ன தேவடியா நேரம் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனால் மாறாக உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தாசி எனக்கு வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு தாசி மருமகளா வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, தெரிவித்து விட்டால் வேற ஒரு மேல்நாட்டு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்க. என் பக்கமே நீ வரக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்க. நான் இப்போ சொல்றேன், நான் நாடகம் பாக்குறீங்க, நான் வேணான்னு சொல்ல கிடையாது. என் ஆசைக்கு நீ இறங்குற, உன் ஆசைக்கு நான் வேற உன்னை வேணான்னு சொல்ல கிடையாது. உங்க அப்பா அம்மா சம்மதம் தெரிவித்தால் வந்து திருமணம் செஞ்சு, அப்படி மாறாக திருமண சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் அவங்க எந்த பொண்ணை பாக்குறாங்களோ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. கண்டிப்பாக உன்னைய மனைப்பேன். அப்படியா? ஆஹா, திருமணம் என்பது நடக்காம எனக்கு அந்த வேலையே கிடையாது. எனக்கு பிடிக்காது முத்தம் கொடுக்கறதெல்லாம். அப்படின்னா அப்படி என்றால் 3 நாள் கொடுத்துள்ளாகத்தானே. சரி, அழைத்துக் கொண்டு பெண் பார்க்க வர கூட்டிட்டு சீக்கிரமா போயிட்டு வாங்க. இங்கே இருக்கிறேன். அப்படியா?